ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஸ்யஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன். உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025. ஸோ இந்த மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் நமக்கு போயிட்டுருக்கு. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையுமே ப்ரிடிக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ போட முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறோம். வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ப்ரிடிக்ஷனை நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேஷனுங்கிறது கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிற நண்பர்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷனை பார்த்துக்கலாம். இன்றைக்கான மேட்ச் 13th ODI ஆஸ்திரேலியா உமன் வெர்சஸ் இந்தியா உமன். பிற்பகல் 3 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் யாருக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக பலமாக இருக்குது, 6 என்ன சொல்லுது, வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி மற்றும் சப்தமி திதியில் மிருகசீரிஷ திருவாதிரை நட்சத்திரத்தில் முழு சித்த யோகத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் வெற்றி அமைப்பு அப்படின்றது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஆஸ்திரேலியா உமன் அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்கு. நமக்கு வின்னிங் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50-50 அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது 2 சைட் ட்ரேட் மேட்ச். கண்டிப்பாக 2 டீமுமே ஆப்போசிட் போய் புக் ஷெட் ஆகக்கூடிய அளவுக்கான அமைப்பு தான் இந்த மேட்ச்சில் வந்திருக்கு. 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே போத் ஆர் ஈக்குவல் பவர் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்குமே ஜோதிட கணிப்பு ரீதியாக பலமான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய 6 முறையில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 ஆஸ்திரேலியா உமன் அணி சேசிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய 250+ ரன்ஸ் டார்கெட் வரதுக்கான அமைப்பு இருக்குது. 3வது இந்தியா உமன்ஸ்லேருந்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ்லேருந்தும் 2 பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா 80+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்ச் 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் முழுக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலர்ஸ் டாமினேட்டட் மேட்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 5 என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 1 ஆல்ரவுண்டர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிறதுக்கான அமைப்புங்கிறது இருக்குது. 6 மோஸ்ட் த்ரில்லிங் மேட்ச். அதாவது வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அணி அப்படியே தோல்வியை சந்திக்கும், தோல்வி இருக்கக்கூடிய அணி வந்து வெற்றியை சந்திக்கும். ஸோ மாறி வரத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ஜோதிட கணிப்பில் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து போடுவாங்க. 2 விக்கெட் போகும். என்னடா மேட்ச் வந்து இப்படி போய்ட்டுருக்கு, அப்படி ஒன் சைடாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடும். இது வந்து இந்தியா உமனுக்கும் நமக்கு சூட்டபுளாக வருங்க, ஆஸ்திரேலியா உமனுக்கும் சூட்டபுளாக வரும். ஸோ 2 டீமுக்குமே அந்த யோகா அமைப்புங்கிறது இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்மளுடைய கணிப்பில் அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம 50-50 தான் கொடுப்போம். ஏன்னா 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் 6 கணிப்பு ரீதியாக ஆஸ்திரேலியா உமன் அணி சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற கணிப்பு வந்திருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. புதுசாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி, ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதனுடைய லிங்க்கை ஜாயின் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்குங்க. நம்மளால் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம நிச்சயமாக டெலிகிராம் சேனலில் அப்டேட்டுங்கிறது கொடுப்போம். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.